அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் வக்ர சனி பயிற்சி பலன். சனி வக்ரமாகுது. அந்த சனி பகவான் வக்ர நிலையில் வருகிற போது, வக்ரகதி ஆகிற போது என்ன பலனை 12 ராசிகளுக்கு தரப்போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம். சனி வக்ரம் என்பது இந்த மாதம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரகதி தொடங்குது. வக்ரம் பெற்ற சனி கிட்டத்தட்ட ஜூன் மாதம், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ரகதியில் இருப்பார். இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே அது வக்ர நிவர்த்தி ஆகும். 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பராசி ஆட்சி பெற்றிருக்கிற சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். 140 நாட்கள். எந்த மாதிரி பலன் என்னென்ன ராசிக்கு வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். பொதுவாக செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, குரு இந்த 5 கிரகங்கள் வக்ர நிலை அடையும். சூரியன் 5ஆம் இடத்துக்கு வரும்போது 6, 7, 8, 9ஆம் இடம் இந்த இடத்துக்கு வரும்போது அது வக்ர நிவர்த்தி ஆகும். இப்போ சனி பகவானுக்கு சூரியன் 5ஆம் இடத்துல வரும்போது வக்ர நிலை பெறுகிறார். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்தந்த ராசி கிரகங்களுக்கு ஏற்ப, ஸ்தானத்துக்கு ஏற்ப பலன்களை சற்று மாற்றி கொடுப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பொதுவாக வக்ரம் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறான தன்மையிலிருந்து கிரகங்கள் செயல்படுகிற போது அந்த வழக்கத்துக்கு இயல்பாக இருக்கக்கூடிய தன்மையை மாற்றி கொடுப்பார். உதாரணத்துக்கு நல்ல இடத்துல சனி பகவான் இருந்து நல்ல பலனை கொடுத்துட்ருக்காங்க அந்த ராசிக்காரர்களுக்குன்னா, நல்ல பலன் கொடுக்கக்கூடியதில் கொஞ்சம் மந்த நிலை அடையும், ஸ்லோவாகும். அப்போது வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்க வாய்ப்பில்லை, நன்மைகள் குறையும். அதுக்காக நல்ல இடத்துல நல்ல ஸ்தானம் பெற்று சனி பகவான் நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிற ராசிக்காரர்களுக்கு கெடுதலைகளை செய்ய மாட்டார், கெடுதலை பண்ண மாட்டார். நல்லது பண்ணுற அந்த வேகத்தினுடைய தன்மை குறையும். அதே போல் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கெடுபலனை கொடுத்து கொண்டு இருக்கிறாரோ அந்த கெடுபலன் அவர்களுக்கு நடக்காமல் இருக்கும். கெட்டவைகள், கெடுதல்கள் அகலும். அப்போ இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் சனி பகவான் சோதனைக்குள்ளாகுதோ அவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம், நல்ல காலம்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த 140 நாட்கள் 12 ராசிக்காரர்களுடைய ராசி நிலை மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்றொன்னா பார்ப்போம். இப்போ மேச ராசியை எடுத்துக்கிட்டால், மேச ராசிக்கு நல்ல காலம், நல்ல ஒரு முன்னேற்றம் வந்துக்கிட்டு இருக்குது. குரு பகவான் 2ல் இருக்கார், இல்லறஸ்தானத்தில். அதே நேரத்தில் சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்கார். கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கார். இதெல்லாம் நல்ல சாதகமான பலன். மேசராசிக்காரர்கள் நல்ல முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ர நிலை அடைகிற போது இந்த 140 நாட்கள் கொஞ்சம் நிதானமாக தன்னுடைய பயணங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. சனி பகவானால் லாபஸ்தானம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில நிலைகளில் அது கொஞ்சம் ஸ்லோ, ஒரு மெதுவாக நன்மைகள் கொஞ்சம் குறைச்சி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடத்துல லாபம் வர வேண்டிய இடத்துல, லாபம் வந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் லாபம் குறையும். நன்மைகள் அதிகமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த நன்மைகளையும் லாபத்தையும் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார்.
அதற்காக உடனே டென்ஷன் ஆகாமல் பதட்டப்படாமல் அந்த காலகட்டங்கள் வர வரைக்கும் காத்திருந்து அதற்கேற்ற போல் பயணிப்பது நல்லது. இப்போ வேகமாக ரோட்டில் அருமையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. திடீரென்று சின்ன சின்ன மேடு பள்ளங்கள், பாதை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும்போது வேகமாக வந்துட்டுருக்கிற நம்மளுடைய பயணம் கொஞ்சம் தடைப்படும். அந்த பாதைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொள்வோம். அது கொஞ்சம் தூரம், கொஞ்சம் நேரம், கொஞ்சம் காலம் அந்த பாதைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பயணத்தை மாற்றி நிதானமாக கீழே விழுந்து விடாமல் தடுமாறாமல் அந்த இடத்தை கடந்து சென்றதற்கு பிறகு வழக்கம் போல் சரியான பாதையில், நல்ல பாதையில் இன்னும் வேகமாக பயணிக்க முயற்சி செய்வோம். இந்த இயற்கையினுடைய காலத்தினுடைய தத்துவமே அப்படித்தான். அதே மாதிரி தான் மேசராசிக்காரர்கள் லாப நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து யோசித்து பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு ரிஷப ராசிக்கு சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில். தொழிலில் நிறைய இடையூறுகள், தடைகள், தாமதம், இன்னும் தொழிலில் நிறைய விஷயங்கள் சிந்தித்து வச்சுருப்பீங்க. அதையெல்லாம் நிறைவேற்றணும்னு கொஞ்சம் அரும்பாடுபட்டிருப்பீங்க. அந்த இலக்கை அடைய முடியாமல் கொஞ்சம் நல்ல மெனக்கெடுவீங்க. களமிறங்கி பணியாற்றுதல்ங்கிற மாதிரி உங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி கூட வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னும் அந்த இடத்த, அந்த இலக்கை முழுமைப்படுத்தி வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைக்கு வர முடியலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 140 நாட்கள் அருமையான காலகட்டம். தொழிலில் ஒரு நல்லதொரு மாற்றம் நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். வேலைகள் நல்லா புதுப்பித்து அடுத்த கட்டத்தை நோக்கி எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதற்காக நீங்கள் சிந்தித்து சுறுசுறுப்பாக செயலாற்றி தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் இருக்கும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் புதிய தொழில் தொடங்கிறது, தொழில் வளர்ச்சி அடைகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் ஆறுதலையும் தரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த மட்டில் சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கார், கும்பராசியில். யோகஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், தந்தை ஸ்தானம். இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரவிடாமல் சனி பகவான் தடுக்கிறார். உங்களுக்கு வரக்கூடிய யோகம் உங்களை நோக்கி வராத அளவுக்கு சனி பகவான் கொஞ்சம் தடுத்து நிலையில் இருந்த அந்த காலகட்டத்தில் நமக்கே அதிர்ஷ்டம் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிது, நமக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான வாய்ப்புகளே, நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமையான வாய்ப்புகளே நமக்கே இன்னும் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது ஒரு அற்புதமான யோகத்தை கொடுப்பார், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். திடீரென்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். நல்லதொரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் அமையும். வேலை வாய்ப்பு சரியாக அமையும். எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி தொழில்துறையில் நிறைய அதிர்ஷ்டங்கள் வரும். அதே நேரத்தில் தந்தையோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி எல்லாம் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கி தந்தை வழியில் நல்ல அதிர்ஷ்டம் உருவாகும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழியிலேருந்து நல்ல பண வருமானம், எதிர்காலம் ஒரு பாதுகாப்பான ஒரு நிம்மதியான ஒரு முன்னேற்றம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 140 நாட்கள் நல்ல காலமாக அமையும். அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8ல் இருக்கார். 8ல் இருந்தாவே அது அஷ்டம சனி, ரொம்ப போட்டு வாட்டி வதைச்சிருக்கோம். இந்த ஒரு வருட காலமாக கடகராசிக்காரர்கள் வெளியே சொல்ல முடியாமல், அதை சரி பண்ணிக்க முடியாமல், அந்த நாட்களை கடந்து செல்ல முடியாமல் ஒரு தவிப்பான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. ஒரு முட்டுச்சந்தில் மாட்டணும் மாதிரி ஒரு சிறந்த வழி அமையாதா என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனி ஒரு மனிதனை சோதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
அதையும் தாண்டி அதையும் புரிந்து கொண்டு இந்த ஒரு வருடமாக அஷ்டம சனி காலகட்டத்தை நீங்கள் நிதானமாக தெய்வீக தன்மையோடு அந்த காலகட்டத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் பொறுமைசாலியாக சகிப்புத்தன்மையுள்ளவர்களாக அந்த நேரத்தை கடந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர சனி 140 நாட்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம், ஊதிய உயர்வு, தங்குதடை இல்லாத முன்னேற்றம். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, பணிச்சுமை அதிகமாக இருக்கே, தேவையில்லாத சுமைகளை நாம் சுமந்துக்கிட்டு போகிறோமே அப்படிங்கிற கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி பிறக்கும், ஆறுதல் கிடைக்கும், வெற்றிக்கான பாதை கிடைக்கும், துன்பங்கள் நீங்கும், கஷ்டங்கள் விலகும், எதிர்ப்புகள் அகலும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆயுள் ஸ்தானம் வலிமையடையும், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் நிறைவேறும், ரகசியங்கள் காக்கப்படும், நல்லதொரு முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல காலமாக இந்த 140 நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு வக்ர சனி நன்மைகளை செய்யும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கார். 7லே சனி இருக்கும்போது அது கலத்திரஸ்தானமாக வருகிறது. கணவன் மனைவி இது போன்ற இடத்துல இருக்கும்போது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் இருக்கக்கூடிய இல்லற ஸ்தானத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும், கருத்து வேறுபாடுகள் உண்டாகியிருக்கும், சில நேரத்தில் சண்டை சச்சரவுகள் கூட உருவாகியிருக்கும். சில சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரிவு, கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கும். இது போன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் சனி வக்ர நிலை அடைகிற போது பிரிந்து போன கணவன் மனைவி சேருவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு, ஒரு ஒத்த கருத்துடைய மன பொருத்தம், உள்ளம் பொருத்தமான மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலை அமையும். கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை மேலோங்கும், இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் அதிகரிக்கும், எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப், அலுவலக பணியில் சப்போர்ட்டாக யார் யார் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் விலகி இருந்திருப்பாங்க, பிரச்சனைக்குரியவர்களாக இருந்திருப்பாங்க. அதையெல்லாம் எப்படி சரி கட்டுவது என்று யோசித்து கொண்டிருந்த உங்களுக்கு கூட்டு தொழிலில் பார்ட்னர்ஷிப், உங்களுக்காக உழைத்தவர்கள்லாம் மீண்டும் வந்து உங்களோட உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நல்லதொரு முன்னேற்றகரமாக இந்த வக்ரகதியிலே இருக்கக்கூடிய காலகட்டம் வக்ர சனி உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும். அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லதொரு முன்னேற்றத்தை தந்து கொண்டு இருக்கிறார். பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து நல்ல முன்னேறி வந்துகிட்டு இருந்த உங்களுக்கு அதில் கொஞ்சம் சற்று தாமதம் உருவாகும். மீண்டும் சிறு சிறு எதிர்ப்புகள் தலை தூங்கும், பிரச்சனைகள் இடையூறுகள் வந்து போகும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் பொறுமையாக அதற்குரிய காரண காரியத்தை தெரிந்து நிதானமாக கடந்து செல்ல வேண்டும். வேகமாக வந்துக்கிட்டு இருந்த தன்னுடைய பயணத்தில் திடீரென்று சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்து போகலாம். அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாமல் முன்னெச்சரிக்கை செய்யாமல் இருந்த காரணத்தால் அதை சரி செய்ய முடியாமல் கூட போகலாம். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம். நல்லா பணியாற்றிட்டு வந்துற உங்களுக்கு உடல் ஒத்துழைக்காமல் சிறு சிறு தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலி இது போன்ற சிறு சிறு மருத்துவ உதவிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளில் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை வருமுன் காப்போம் என்கிற அடிப்படையில் சிறு பிரச்சனை வந்தாலும் அதை உடனடியாக முன்னெச்சரிக்கையாக சரி செய்து இயல்பான சூழ்நிலையில் வைத்துக்கொள்வது நல்லது. எதிர்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டாம், பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்துவது நல்லது. 140 நாட்கள் பொறுமையும் நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வதும் நல்லது. பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய வாரிசுகளுக்காக கொஞ்சம் அதிகமாக மெனக்கட வேண்டியது இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சனி வக்ர காலத்தில் குழந்தை பாக்கியம் உருவாவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்களுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, அவர்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் மெனக்கட்டு சிரமப்பட்டு கொண்டு இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து
வாரிசுகளினுடைய பிரச்சனைகளை சரி செய்வார். அடுத்தது குழந்தை பாக்கியத்தில் சிறு சிறு மருத்துவ உதவிகளை நாடி அதற்கான தீர்வுகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அது ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு நல்ல தீர்வும் நல்ல செய்தியும் வந்து சேரும். பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் கொஞ்சம் மெனக்கற்று அவர்களுடைய பாதுகாப்பு கருதி, பொருளாதார முன்னேற்றத்தை கருதி, கல்வி செலவு மற்ற செலவுகளுக்கெல்லாம் எப்படி சமாளிப்பது என்று தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தீர்வு உண்டாகும். கல்வி கட்டணம், அவர்களுக்கான வாழ்க்கை வசதிக்கான ஒரு முன்னேற்ற செலவுகள், இதற்கெல்லாம் நீங்கள் தவித்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். மனதில் எந்த விதமான குழப்பமும் கவலைகளும் வந்து கொண்டிருந்த உங்களுக்கு கவலையெல்லாம் நீங்கும். மனதில் ஒரு தெளிவான மன உறுதியோடு ஒரு காரியத்தை எடுத்து முயற்சி செய்து அதில் வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். மனதால் வெல்லக்கூடிய நாட்களாக இந்த 140 நாட்கள் மனதில் நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்யக்கூடிய மன உறுதியும் உத்வேகமும் சுறுசுறுப்பும் செயல்பாடும் உங்களுக்கு மன சோர்வு இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருந்திருக்கார். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது, வக்ர நிலை ஆகும்போது இது நாள் வரைக்கும் வெற்றிக்காக கடுமையாக உழைத்து கொண்டு இருப்பீர்கள். வெற்றியின் இலக்கை தொடுவதற்கு அரும்பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதம் இதெல்லாம் ஏன் வருகிறது என்றெல்லாம் சிந்தித்திருப்பீர்கள். அந்த இடையூறுகளெல்லாம் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய 140 நாட்களில் உங்களுக்கு நல்லதொரு வழி பிறக்கும். ஒரு சரியான தீர்வு கிடைக்காதா என்று எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்கும். நல்ல வழி பிறக்கும், புதிய வழி பிறக்கும். தடைகள், இடையூறுகள் இல்லாத ஒரு புதிய முயற்சியை, புதிய பாதையில் சென்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். பயணத்தில் செல்கிற போது சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் சரி செய்து வண்டி வாகனம் வாங்கிறது, வாகனத்தை புதுப்பிக்கிறது, அதை சரி செய்வது, இது போன்ற நன்மைகள் நடக்கும். வாகன யோகம் இருக்குது. வாகனத்தில் பயணங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். பூர்வீக சொத்து, இடம், இது போன்ற இடத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு சரியான தீர்வுக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில், வக்ர சனி காலத்தில். பிறகு தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து நல்லதொரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல உயர்வான பலன், மேன்மையான பலன், நல்ல முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் சனி பகவான் இப்போ வக்ரகதியாகிறாரு. இந்த 140 நாட்கள் சனி பகவான் 3லே வக்ரம் நிலை அடைகிற போது உங்களுடைய தைரியங்கள் கொஞ்சம் மனதில் இன்னும் கொஞ்சம் அதீத தைரியம் தேவைப்படும், துணிச்சல் தேவைப்படும். மனக்குழப்பங்களை அடையாமல், கவலைகளுக்கு இடம் கொடுக்காம பயணிக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். ஏதோ ஒரு பயம் மனசுக்குள்ள, நெகட்டிவ் ஃபோர்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். அதை கண்டெல்லாம் தடுமாறாமல் உங்களுடைய லட்சியங்கள், குறிக்கோளிலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் மனதிடத்தோடு ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும். சந்தோஷம், மகிழ்ச்சி, இது போன்ற விஷயங்கள் சற்று குறைவாக இருந்தாலும் அதை பற்றற்ற நிலையில், ஒரு ஞான நிலையில், காரியத்தில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் இன்னும் கவனத்தோடு பணியாற்றுவது உங்கள் பதவியை தக்க வைத்து கொள்வதற்கும், பொறுமையாக நிதானமாக பணி செய்வதற்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதொரு புரிதலை கொடுக்கும். நல்ல ஒரு மனதில் புரிந்து கொண்டு அந்த காலகட்டத்தை கடந்து அது வெற்றியின் இலக்கை அடைவதற்கும் சரியான காலமாக அமையும். சகோதரர்களுடைய பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நல்லதொரு ஒற்றுமை நிலவும். சகோதரர்களுடைய உதவியும், அவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய காலகட்டங்கள் அமையும். நினைத்த காரியங்கள் எளிதாக நடப்பதற்கும், நீங்கள் அந்த பிரச்சனையை, காரியத்தை, நுட்பத்தை புரிந்து கொண்டு நிதானமாக நடந்து பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. பிறகு மகர ராசி சனி பகவான் 2ல் இருக்கார். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும்.
வாக்கு பலிதம் கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது நிறைவேற்றணும்னு கொஞ்சம் அரும்பாடு விடுவீங்க. அது நிறைவேற்ற முடியாமல் இருந்து கொண்டு இருக்கிறோமே என்கிற ஒரு மனக்கவலைகள் இருந்துகிட்ருக்கும். பிடிக்காதவங்களோடு சண்டை போட்டு பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். 2ல் சனி பகவான் இருக்கிற போது வாக்கு வன்மையை அமைதியாக பிரச்சனை இல்லாமல் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் வீட்டில் பிரச்சனைகளை அதிகப்படுத்தாமல் கடந்து செல்வது நல்லது. பண வருமானம் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றமான சூழ்நிலை இருந்திருக்கும். இதெல்லாம் சரி செய்து இந்த வக்ர நிலை காலத்தில் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும், அதிர்ஷ்டம் பிறக்கும், சந்தோஷம் இருக்கும். பேசாதவர்கள் வந்து பேசுவார்கள், அன்பு செலுத்துவார்கள், பாசம் காட்டுவார்கள். குடும்பத்தினுடைய முன்னேற்றம் அபரீதமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எளிதாக நிறைவேற்றக்கூடிய நல்ல சாதகமான பலன் அமையும். பண வருமானமும் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இந்த சனி பகவான் வக்ரகதியான இந்த 140 நாட்களில் நன்மைகள் அதிகரிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசி ஜென்ம சனியாக இருக்குது. ஜென்ம சனியாக இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் வந்து போயிருந்திருக்கும். தோற்றப்பொழிவு கொஞ்சம் இன்னும் மெருகேற்றணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்திருக்கும். கடுமையாக உழைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் சரி செய்து நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய 140 நாட்கள் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லது செய்வார். உடல் ஆரோக்கியம் பெருகும். உடல் தோற்றம் ஒரு உங்களுக்கு பிடித்தமான தோற்றத்தை நீங்கள் அமைத்து கொள்வதற்கு விருப்பப்படி சரியான சூழ்நிலை அமையும். உங்களுடைய உழைப்பில் சற்று ஓய்வெடுப்பதும் அதற்குரிய ஒரு இடைவெளியும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும். உங்களுடைய உழைப்பில் நிறைய நன்மைகள் கிடைக்கும், முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எந்த பணியில் ஈடுபட்டாலும் அந்த பணியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் நீங்கள் தலை சிறந்து ஒரு முன்னோடியாக வருவதற்கும் எந்த தங்குதடையும் இல்லாமல் ஒரு நல்ல வழி அழகாக பிறக்கும். வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக, முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர சனி காலத்தில் 140 நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பயனுள்ள காலமாகவே அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கார். விரயஸ்தானத்தில் செலவுகள் அதிகரிச்சிருக்கும், வீண் அலைச்சல் அதிகரிச்சிருக்கும், பணம் கையிருப்பு குறைஞ்சிருக்கும், வருமானம் சற்று கம்மியாக குறைவாக இருந்திருக்கும், ஞாபக மறதி இதெல்லாம் உங்களுடைய தொடர் முயற்சியில் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதெல்லாம் சமாளித்து வந்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வக்ரகதி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செலவுகள் குறைக்கப்பட்டு சேமிப்பு அதிகமாக இருக்கும். கையிருப்பு கரையாமல் கொஞ்சம் பணம் மிச்சமாகும். விரயங்கள் அதிகமாக இருக்காது. அது சுப விரயமாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும். மனசுக்கு சந்தோஷமானதாகத்தான் இருக்கும். வீண் அலைச்சலாக இருந்துகிட்டு இருக்கிறமே, பல தடவை முயற்சி செஞ்ச அந்த காரியங்கள் சரியாக நடக்கலையே அப்படின்னு தொடர் முயற்சியில் இருந்தவங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும், தீர்வுக்கு வரும், வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு இது போன்ற சூழ்நிலையில் முயற்சி செஞ்சு அது ஒரு தடைகளாகவும் தாமதமாக இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, மீனராசிக்காரர்களுக்கு வெளிநாடு யோகம் இருக்குது. வெளிநாட்டு பயணம் வெற்றி அடையும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நல்லதொரு காலகமாக இந்த 140 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் நன்மையான காலகட்டமாக இருக்கும். நன்றி நேயர்களே. 12 ராசிகளுக்கு சனி பகவானினுடைய சஞ்சாரத்தில் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பற்றி நாம் துல்லியமாக பார்த்தோம். அதனுடைய நுணுக்கத்தை புரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தை நாம் சரி செய்து அது பயனுள்ளதாக வெற்றி வரக்கூடிய நாட்களாக பொறுமையாக இருக்க வேண்டிய விஷயத்தில் பொறுமையாகவும், விடாமுயற்சி செய்ய வேண்டிய இடத்தில் விடாமுயற்சியும், நன்மைகள் செய்ய வேண்டிய இடத்தில் நன்மைகளை அதிகரித்து கொள்வதற்கும் தங்களை தயார்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.